தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. குரங்கை பற்றி ஒரு வக்கீல் சொல்கிறாரு, படித்தவர் சொன்னார். குரங்கை போய் நீங்கள் பிடிக்க முடியுமா? நான் பெரிய கூண்டு வச்சு குரங்கை பிடிச்சேன். குரங்கு நிறையா மாட்டினுச்சு. நிறைய ஆஞ்சநேய பக்தர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ குரங்கை எடுத்துட்டு கொண்டே போக முடியாது. பிடிக்க வந்தவனும் பயந்துட்டான், பிடிக்க சொன்னவனும் பயப்படல. ஆஞ்சநேயர் பக்தன், அதனால் குரங்கு திறந்து விட்டோம். குரங்கு நீங்கள் ஏதாவது கொண்டு போனீங்கன்னா குரங்கு பசியில் புதுவாக தான் செய்யும். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே கொண்டு போகல. மேலே போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க கொடுக்குற அந்த தேங்காய் முடியும் பழத்தையும் கொண்டு வந்து அதை குரங்கிட்டே கொடுத்துட்டு போயிடும். அது புண்ணியம் இல்லையா? அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் கொண்டு போகணுமா? அங்கே நெத்தியில் எடுத்து பூசிக்கிற வேண்டியதானே தின்னுற. அவ்வளோதாங்க, எல்லாம் நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஒரு குரங்கையோ அல்லது புறாவையெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இதை பார்ப்பதற்காகவே சுற்றுப்பயணிகள் வருகின்றார்கள். பத்துமலை திருத்தலத்திற்கு மந்திரி பசார் வருகை, 4 முக்கிய அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை. தைப்பூச விழாவை முன்னிட்டு பத்துமலை திருத்தலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகளை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருddin ஷாரி இன்று நேரில் பார்வையிட்டார். இன்று மாலை ஆலயத்திற்கு வருகை புரிந்த அவரை பிரதான நுழைவாயிலில் வரவேற்ற ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா அவருக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தார். தைப்பூசத்திற்காக தேவஸ்தானம் மேற்கொண்ட முன்னேற்பாடுகளை பார்வையிட்ட மந்திரி பசார் பின்னர் தேநீர் விருந்திற்காக அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். பத்துமலை திருத்தலத்தில் பொது மண்டபம் நிர்மாணிப்பது, மின் படிக்கட்டுகள், ஆற்றங்கரை நில விவகாரம், மாநில அரசின் மானியம் என 4 முக்கிய அம்சங்கள் குறித்து தான் ஸ்ரீ நடராஜா மந்திரி பசாரிடம் கலந்து பேசினார். So the moment land matter issue, immediately you can submit the KM. We can understand. Last meeting kita dah approve, but we just want to verify, is it your name with verification or the temple name with some verification? That's all. We are doing our officially now. Everything we are going to hand over to officially. Ready submission. Dah ready dah. So tanah settle dalam this week dan you can submit dalam before you submit kan submit. Dusri, submitting to everything officially. Submit lah. Why then you separate it, please. Yeah. Because what happened, once you go the HSS out, once you go here, we're planning. I'm getting more crack in the crack. But everywhere I'm going to support you. Everything is ready. MP Lulus. They're Janji. Yeah. That's why we were, but I'm escaping him only that. Technically that we have to settle. நம்முடைய மாநிலத்தினுடைய மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருddin ஷா அவர்கள் இன்று சாயந்தரம் நம்முடைய பத்துமலை திருத்தலத்துக்கு வருகை தந்தார்கள். இந்த வருகை ஒரு சிறப்பான வருகை, மிக முக்கியமான வருகை. இந்த வருகையின் போது நம் தேவஸ்தானத்திற்குள் உள்ள சில பிரச்சனைகளை எல்லாம் அவரிடம் முன்வைத்தோம். அவர் அதற்கிணங்க அவர் கீழ் பணியாற்றுகின்ற முக்கிய அதிகாரிகள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருந்தார். உதாரணமாக எம்பிஎஸ் தலைவர் YDP அவர் வந்திருந்தார், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்திருந்தார், இன்னும் ஏனைய முக்கிய இந்த துறைகளை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அவர் அழைத்து வந்திருந்தார். அதில் முதலாவதாக நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கேபிள் கார் விஷயம். அது ஒரு டெம்பரவரி ஆக்குபையிங் லைசன்ஸ், டியூர் லைசன்ஸு எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் கேட்டதற்கிணங்க முதலிலே நாம்
அதை நம்முடைய தேவஸ்தானத்து பேரிலே அந்த அப்ளிகேஷனை போட்டோம். அதுதான் இன்று இந்த 2 அப்ளிகேஷனையுமே கொடுத்து நீங்கள் பிரசுத்தான் தேவஸ்தானத்தினையுமே கொடுங்கள் அந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று அவர் முன்னிலையில் கொடுத்தோம். அவர் அந்த உடனடியாக அதை அங்கீகரித்ததோடு மட்டுமல்லாமல் அது சம்பந்தமான டிஓ அவர்களிடமும் அதற்கான வேலைகளை செய்ய சொல்லியிருக்கின்றார். அதுவும் நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. 2வது மல்டிபர்பஸ் ஹால், அதுவும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். 50 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடமிருந்து நிலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்ட நிலத்தைகள் அவர்கள் இப்போது ரோடு கட்டிவிட்டார்கள். ஆனால் அந்த நிலம் இன்னும் நம்முடைய பெயர் இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது இருக்கின்ற டிஓ அதனுடைய அந்த வரைபடங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த நிலம் இன்னும் உங்களிடம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதுக்கு நான் அழகாக விளக்கமாக சொன்னேன். இந்த கட்டப்போகின்ற இந்த மல்டிபர்பஸ் ஹாலுக்கும் இந்த நிலத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருக்கின்ற இடத்தில்தான் நாங்கள் இப்பொழுது இந்த கட்டடத்தை கட்டப்போகின்றோம். எனவே இது நீங்கள் அதை அனுமதி வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் இது நாம் நமக்குள் ஏற்பட்டு கொண்ட நீதிமன்றத்தில் ஏற்பட்டு கொண்ட ஒப்பந்தம் 35 மீறுவதாக இருக்கின்றது என்று சொன்னதற்கிணங்க நம்ம மந்திரி சார் அவர்கள் அது வேறு கதை இது வேறு கதை என்று சொல்லிவிட்டு அதனுடைய அப்ளிகேஷனையும் வாங்கி கொண்டு அதையும் வெகு விரைவில் அங்கீகரித்து கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதுவும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். 3வது ஆற்றங்கரை காவடியை பற்றி நாம் எடுத்து சொன்னோம். இது பல ஆண்டு காலமாக இந்த தைப்பூச நேரத்தில் மாத்திரம்தான் நாம் இதை பயன்படுத்துகின்றோம். மற்ற காலங்களிலே நாம் பயன்படுத்துவதில்லை. ஆனால் இது அசுத்தமாக இருக்குது என்று எல்லாம் சொல்லுகின்றார்கள். சுத்தமாக இருப்பதற்கு வேண்டிய பல வேலைகள் நாம் செய்திருக்கின்றோம். நாளை கூட அங்கே இருக்கக்கூடிய ஆத்தங்கரையில் இருக்கின்ற தார் ரோடு போட சொல்லியிருக்கின்றோம். இதுவும் பக்தர்களுடைய வசதியாகத்தான் செய்கின்றோம். நீராடுவது என்பது சுத்தமான ஒரு 10-15 குழாய்களை பொருத்தியிருக்கின்றோம். சுத்தமான நீங்கள் நீராடி விட்டு அங்கே நீங்கள் வேலை வணங்கிவிட்டு அந்த தண்ணீரில் குளித்து விட்டு நீங்கள் காவடி எடுத்து வரலாம். இதெல்லாம் தேவஸ்தானம் உங்களுக்காக செய்கின்றது. அடுத்து மானியம் கேட்டிருக்கின்றேன். மானியமும் அவர் பெறுவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதை அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது இந்த பத்துமலையை சுற்றி அவர் சென்று பார்ப்பதற்காக சென்றுள்ளார். சென்று வந்த பிறகு அவருக்கும் நாம் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கும் நன்றாக தெரியும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அபிவிருத்திகளை தேவஸ்தானம் செய்து வந்ததன் காரணமாகத்தான் அன்றைய பத்துமலை இன்று பக்திமலையாக உங்கள் அனைவருக்கும் காட்சி அளிக்கின்றது. இது இந்து திருத்தலமாக இருக்கலாம், ஆனால் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுற்றுலா தலம் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. ரெக்ரேஷன் அப்படி சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அப்பொழுதே. அதனால தான் நம்ம எல்லா விதமான வேலைகளும் செய்வதற்கு இன்று நம்பர் 1 சுற்றுலா தலமாக இது விளங்குகின்றது என்று நம்முடைய மாநில மந்திரி சார் அவர்களே சொன்னார். அந்த அளவுக்கு காலையில் அளவுக்கு அதிகமான கூட்டம் மாறி இருக்கின்றது. பத்துமலை பக்தி மலையாக மாறி இருக்கின்றது. நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.